அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது சில வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. குறிப்பாக போக்குவரத்து துறையில் வேலை வழங்குவதற்காக பணம் பெற்றதாக தொடரப்பட்ட ஒரு வழக்கில் அவர் ஜாமீன் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலில் வாரத்திற்கு ஒரு முறை திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு நேரில் வருகை தந்து கையெழுத்திட வேண்டும் என்பது நிபந்தனையாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி வாரத்திற்கு ஒரு நாள் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்து செந்தில் பாலாஜி கையெழுத்திட்டு செல்கிறார். இந்த சற்று முன்னதாக இன்று காலை ஒரு 11 மணி அளவில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகள் வரும் வரை நீண்ட நேரம் காத்திருந்தார். அதிகாரிகள் வந்த பிறகு கையெழுத்திட்டு மீண்டும் இங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஒரு தனியார் வாகனத்தில் வந்த அமைச்சர் அவருடன் ஆதரவாளர்களோ அல்லது கட்சி தொண்டர்களோ யாரும் வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமைதியான முறையில் வந்து கையெழுத்திட்டு சென்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.